22 ஆகஸ்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம் அன்னைக்கு. ஸோ அதுக்கு முந்தின நாள் வந்துட்டு பெருசாக குடிச்சதுலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி நானும் அவனும் வந்து சரி ஓகே நீ நைட் பேச்சுலர் பார்ட்டின்னு சொல்லி குடிக்கிறோம். ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு நடு ரோட்டில் விழுந்து ரெண்டு பேருமே அவ்வளோ வல்னரபிளாக வந்து நான் போனதே கிடையாது என் லைஃப்பில். அவ்வளோ வல்னரபிளாக வந்து நைட் விழுந்து கிடக்கிறேன் அவன் வீட்டு வாசலில். எனக்கு கால் பண்ணணும்னு தோணுது ஒரே பொண்ணு, ஒரே ஒரு ஆள். வந்து கூட்டு போ பூஜா, ப்ளீஸ் பூஜா. எங்கள் அப்பா அம்மா கிடையாது, அவங்க அப்பா அம்மா கிடையாது, வேறு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இவளுக்கு கால் பண்ணேன் நைட்டு 11:45க்கு. அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்க கிளம்பி வராங்க. வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல் நாங்கள் எழுந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு கூட முடியல எங்கள் 2 பேரால். அங்கேயே எங்களோட இருந்து காலையில் வரைக்கும் அங்கே இருந்துட்டு அன்னைக்கு காலைல வந்து எங்களை கூப்பிட்டு போயிட்டு வீட்டில் விட்டா. அந்த மூமெண்ட் தோணுச்சு சார். காதலிக்கிற பையன் குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்கிறான். அதை பார்க்குறப்ப பிரேக்கப் பண்ண தானே தோணும். ஏன்னா அது நாட் அ ரெகுலர் திங்னு எனக்கு தெரியும் சார். அப்போ வந்துட்டு நடு ரோட்டில் தான் இதை லிட்ரலி காலையில் 4 மணி வரைக்கும் நான் நடு ரோட்டில் அவங்க அந்த வாசலில் கிடந்தாங்க, நான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். நாய் எலி அதெல்லாத்தையும் அவங்க தள்ளி விட்டுட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஐ நோ ஹிம், அதனால எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. த ட்ரஸ்ட் ஐ ஹேட். பட் வாட் டிட் யூ ஃபீல்? நமக்காக வந்து நின்னாங்களே அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு? அந்த அளவுக்கு நானும் இறங்கி போக மாட்டேன், அவ்வளோ அசிங்கப்பட மாட்டேன். ஸோ அதுக்கே என் கூட நின்ட்டாங்க. இதுக்கப்புறம் லைஃப்பில் எப்பவுமே இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சார் அன்றைக்கி நைட்டு. ஓகே.